ஜனவரி மாதம் 10ஆம் தேதி திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்வரும் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நற்செய்தியும் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று பின்னணியில் எழுதப்பட்டது. யோவான் நற்செய்தியாளர் நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது அதன் பின்னணியாக இருந்த காரியங்களில் ஒன்று என்னவெனில், அப்பொழுதிருந்த ஒரு சில யூத குழுக்கள் திருமுழுக்கு யோவானை மெசியாவாக கருதினார்கள். எதிர்பார்க்கப்பட்ட மெசியா இயேசு அல்ல, மாறாக திருமுழுக்கு யோவானே என்பது அவர்களின் வாதம். இத்தகைய சூழ்நிலையில் வாக்களிக்கப்பட்ட மெசியா திருமுழுக்கு யோவான் அல்ல, மாறாக இயேசுதான் என்று நிரூபிப்பதற்கான தேவை, ஆதாரபூர்வமாக எடுத்துரைப்பதற்கான கட்டாயம் அன்பு சீடரான யோவானுக்கு இருந்தது. மேற்கண்ட சூழ்நிலையில் தனது நற்செய்தியை எழுதிய யோவான் திருமுழுக்கு யோவானோடு இயேசுவை ஒப்பிட்டு, இயேசு திருமுழுக்கு யோவானை விட மேலானவர் என்கிற செய்தியை தருகின்றார். இன்றைய நற்செய்தி இத்தகைய பின்னணியில்தான் பார்க்கப்பட வேண்டும். இயேசுவும் யோவானைப் போல திருமுழுக்கு கொடுத்தாலும் இயேசுவின் திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கை விட பல மடங்கு மேலானது.
என்று திருமுழுக்கு யோவானே எடுத்துரைத்ததாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் சில பகுதிகளை வாசிக்கலாம். அவர் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் என்று திருமுழுக்கு யோவான் நற்செய்தியாளர் சுட்டி காண்பிக்கிறார். மேலும் திருமுழுக்கு யோவானே நான் மெசியா அல்ல என்று சொன்னதாக குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசுவை தவிர வேறு யாராலும் நம்மை மீட்க முடியாது என்பதே யோவான் நற்செய்தியாளரின் ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நம்மை விடுவிக்க வேண்டி பல்வேறு தெய்வங்களை தேடிச் செல்கின்றோம். பணம், புகழ், வசதி போன்றவை நமக்கு வாழ்க்கை துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று எண்ணுகின்றோம். இறைவன் அல்லாத சக்திகளை நாடி ஓடுகிறோம். இது தவறானதும் தவிர்க்கப்பட வேண்டியதுமாகும். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கை விட மேலான ஒன்று என்று சிந்திக்கின்ற இந்த வேளையில் திருமுழுக்கு குறித்த இன்னொரு செய்தியை நாம் இங்கு சிந்திக்கலாம். இயேசு திருமுழுக்கு பெற்ற யோர்தான் நதி லிபானோஸ் என்ற மலையின் அடிவாரத்திலிருந்து தோன்றுகிறது. அது 2 ஊற்றுக்களை கொண்டது. ஓர் ஊற்றின் பெயர் யோர், இன்னொரு ஊற்றின் பெயர் தான். இந்த 2 ஊற்றுக்களிலிருந்து புறப்படும் நீர்தான் ஒன்றாக இணைந்து யோர்தான் ஆறாக பாய்கிறது. இந்த செய்தி திருமுழுக்கை பற்றிய ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. திருமுழுக்கும் இருவேறுபட்ட காரியங்களை ஒன்றாக இணைத்து நமக்குள் வாழ்வு தருமாறாக பாய்கின்றது. ஒருபுறம் தந்தையாகிய இறைவனின் மகன் தன்மையை, சன்ஷிப், நமக்கு பெற்றுத்தருகிறது. மற்றொரு புறம் தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் நமக்கு பெற்றுத்தந்து நம்மை தூய ஆவியின் ஆலயமாக்குகிறது. இவ்வாறு தந்தை மற்றும் தூய ஆவியிடமிருந்து வரும் கொடைகளை நமதாக்கி ஓர் அர்த்தமுள்ள வாழ்வுக்கு நம்மை தூண்டி எழுப்புவதுதான் திருமுழுக்கு. எனினும் பல வேளைகளில் அது இன்று ஒரு அர்த்தமற்ற சடங்காச்சாரமாகவும் சாதாரண பெயர் வைக்கின்ற நிகழ்வாகவும் ஒரு சமூக கொண்டாட்டமாக மட்டுமே சுருங்கி போயிருப்பது வேதனையானது. மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை மீட்கிறீர் என்பதை ஆழமாக நம்பவும், திருமுழுக்கின் வழியாக அவர் எங்களது பாவங்களை கழுவுவது மட்டுமல்லாமல் எங்கள் மீது பொழியப்பட்ட தூய ஆவியானவர் எங்களை மீட்பின் பாதையில் வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து அவரோடு ஒத்துழைக்கவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்தும் என்னை சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்தும் என்னை சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. விந்தை மிகுந்த செயல்கள் புரியும் தந்தை இயேசுவே,
சூழ்ந்தும்